நமச்சிவாய. நம்மள்ட்ட ஜாதக பலன் கேட்க வரவங்க எல்லாரும் கேட்கறது, எங்களுக்கு இந்த சந்திராஷ்டமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 2.25 நாட்கள் சந்திராஷ்டமம் வரும்போது அந்த 2.25 நாட்களும் எங்களால் எந்தவித சுப நிகழ்வுகளும் எதுக்கும் முக்கியமான விஷயங்கள்லாம் செய்ய முடியாமல் நாங்கள் குழப்பமாகிறோம். அப்போ எங்களுக்கு 2.25 நாட்களும் சந்திராஷ்டமமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. உங்களோட பிறந்த நட்சத்திரம் எதுன்னு பாருங்க. அந்த ஒரு நாள் முழுமையாக இருக்கும். அந்த ஒரு நாள் 24 மணி நேரம் முழுமையான சந்திராஷ்டமமாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா 24 மணி நேரன்றது நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். உங்களோட நட்சத்திர பாதம் 1, 2, 3, 4 பாதங்களாக வரும். அந்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களை நீங்கள் எந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள். அந்த நட்சத்திர பாதத்திற்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி எடுக்கணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 மணி நேரம் 8 நிமிடம் அது போல தான் ஒரு கணிதமே வரும். அதன்படி பார்த்தாக்கா நான் இப்போ இன்னிலிருந்து, அதாவது 24/8/2025 தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமத்தை பற்றின வீடியோ பதிவு போட போகிறேன் நம்மளோட யூடியூப் சேனலில். அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா 24/8/2025 பின்னிரவு 12:55 முதல் அன்று 24/8/2025 காலை 7:10 வரை பார்த்தீங்கன்னாக்கா திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம் சந்திராஷ்டமம். காலை 24/8/2025 காலை 7:10 முதல் நண்பகல் 1:28 வரை பார்த்தீங்கன்னாக்கா திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதம் சந்திராஷ்டமம். நண்பகல் 1:28 முதல் இரவு 7:45 வரை திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதம் சந்திராஷ்டமம். இந்த திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதம் சந்திராஷ்டமம் முடிஞ்சதுமே 7:45 முதல் பார்த்தீங்கன்னாக்கா 25/8 இரவு 25/8/2025 2 மணி 6 நிமிடத்துல 6 நிமிடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் சந்திராஷ்டமம். அதாவது 24/8/2025 இரவு 7:45 முதல் 25/8/2025 இரவுல வரக்கூடிய 2:06 மணி வரை அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் சந்திராஷ்டமம். இதுதான் சந்திராஷ்டமத்துக்கான காலங்கள். இதை பயன்படுத்தி உங்களோட நல்ல சுப நிகழ்வுகள் சுப விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யறதுக்கெல்லாம் நீங்கள் இந்த நேரத்தை பார்த்து அதுக்கு உங்களோட லக்னத்துக்கு உங்களோட ராசிக்கு இந்த சந்திராஷ்டமம் எந்த பாதத்தில் வருதுன்றதை தெரிஞ்சு அதன்படி செஞ்சுக்கோங்க. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.